இராமாயணத்தின் போக்கையே மாற்றிய அந்த திருப்புமுனை இதுதான். சூர்ப்பனகையின் மூக்கும் காதும் அறுபட்ட செய்தி காட்டுத் தீ போல இலங்கைக்கு பரவியது. ரத்தம் சொட்டச் சொட்ட அலறிக்கொண்டே ஓடிய சூர்ப்பனகை ராவணனின் சபையில் போய் விழுந்தாள். அண்ணா, ராமன் லட்சுமணன் என்ற இரு மானிடர்கள் என்னை சிதைத்து விட்டார்கள் என்று கதறினாள். ஆனால் அவளது பழிவாங்கும் தந்திரம் அங்கேதான் தொடங்கியது. ராவணனிடம் சீதையின் அழகை பற்றி வர்ணித்து, உனக்காகத்தான் அவளை கவர முயன்றேன் என்று பொய் சொல்லி ராவணனின் காமத்தை தூண்டிவிட்டாள். சீதையின் அழகை கேட்ட மாத்திரத்திலேயே ராவணனின் அறிவும் அடங்கியது. அவன் நேராக தன் மாமா மாரீசனிடம் சென்று ஒரு தந்திரமான பொன்மானாக மாறும்படி கட்டளையிட்டான். மாரீசன் எச்சரித்தும் கேட்காத ராவணன் அவனை மிரட்டி சம்மதிக்க வைத்தான். அந்த பொன்மான் சீதையின் கண்ணில் பட்டு அவளது ஆசையை தூண்டியது. ராமரும் சீதையின் ஆசைக்காக அந்த மானை துரத்திக் கொண்டு காட்டுக்குள் வெகு தூரம் சென்றார். அது மாரீசன் என்று தெரிந்ததும் ராமர் அம்பு விட்ட சாகும் தருவாயில் மாரீசன் ராமரின் குரலிலேயே ஹா சீதா, ஹா லட்சுமணா என்று அபயக்குரல் எழுப்பிவிட்டு உயிர் துறந்தான். அந்த குரலை கேட்டு பதறிய சீதை லட்சுமணனை அனுப்பி வற்புறுத்தினாள். லட்சுமணன் இது மாயை என்று தடுத்தும் சீதை அவனை மிக கடுமையாக பேசியதால் மனமுடைந்து லட்சுமணன் புறப்பட்டான். ஆனால் கிளம்பும் முன் சீதையின் பாதுகாப்புக்காக தன் வில்லால் குடிலைச் சுற்றி லட்சுமண ரேகா எனும் பாதுகாப்பு கோட்டை இழுத்தான். அண்ணி, இதை கடந்து வராதீர்கள் என்று எச்சரித்துவிட்டு சென்றான். இதுதான் சமயம் என்று பார்த்த ராவணன் ஒரு முதிய சன்னியாசி வேடத்தில் அங்கு வந்தான். காவியுடை, கையில் கமண்டலம், திருநீர் அணிந்து பிச்சை இடு தாயே என்று கேட்டான். சீதை கோட்டைக்கு உள்ளே இருந்தபடியே உணவை நீட்ட ராவணன் தந்திரமாக கோட்டிற்கு உள்ளே இருந்து பிச்சை போடுவது ஒரு துறவிக்குச் செய்யும் அவமானம். வெளியே வந்து போடு, இல்லை என்றால் உன் பிச்சை எனக்கு வேண்டாம் என்று கோபப்படுவது போல நடித்தான். விருந்தினரை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சீதை அந்த லட்சுமண ரேகையை தாண்டி வெளியே வந்தாள். அடுத்த நொடியே அந்த சன்னியாசி வேடம் மறைந்தது. 10 தலைகளும் 20 கைகளும் கொண்ட ராவணன் தன் அசுர உருவமெடுத்து சீதையை பலவந்தமாக தூக்கி தன் புஷ்பக விமானத்தில் ஏற்றினான். சீதையின் அலறல் சத்தம் காடே அதிரக் கேட்டது. ராவணன் சீதையை தூக்கிக் கொண்டு ஆகாய மார்க்கமாக இலங்கை நோக்கி பறக்க ஆரம்பித்தான். இங்கிருந்துதான் ராமாயணத்தின் அடுத்த பெரும் போர் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சீதையை காப்பாற்ற ஜடாயு மேற்கொண்ட அந்த வீரப்போரை பற்றி அடுத்த பாகத்தில் விரிவாக பார்க்கலாம். மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.